இந்த கிரில் சிக்கனை பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் கிரில் சிக்கன் வேணுன்னா கடைக்கு போய் சாப்பிடாம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் அளவுக்கு இந்த சிக்கனை பிடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நம்ம மசாலாவோட இந்த சிக்கனை சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இதுவே நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா ஒயிட் சாஸ் கொடுப்பாங்க, அதாங்க மயோனஸ் கொடுப்பாங்க. எனக்கு அந்தளவுக்கு அது விருப்பம் கிடையாது. இந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தடவை செஞ்சு பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் கிரில் சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய கோழியோட நெஞ்சு பகுதி இருக்குது பாருங்க, அதை மட்டும் நான் கட் பண்ணி வாங்கின்னு வந்திருக்கேன். இப்போ இந்த ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் தான் நமக்கு நல்லா மசாலா பிடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ நல்லா மசாலா பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பீஸையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கனாக மாற்றி வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கும்போது மசாலா உதிராமல் இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவை இப்போ கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம சேர்த்த தயிர் எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து கரெக்டாக மசாலா நமக்கு கலந்து வரும். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த சிக்கன் பீஸை எடுத்துகிட்டு இது மாதிரி மசாலாவை தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளெல்லாம் மசாலா போடுற மாதிரி கை வச்சு இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெளி சைடும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சிக்கனில் மசாலா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 4 மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா சிக்கன் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலா தேய்ச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் சேர்ந்து வெளில வச்சிங்கன்னா நமக்கு பொரிக்கிறது கரெக்டாக இருக்கும். வெளிலே வச்சிங்கன்னா சிக்கன் கெட்டு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், மாற்றி வச்சுக்கோங்க. சட்னி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை தொறுக்க பாருங்கள், அந்த காமை மட்டும் கட் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து தோல் நீக்கிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாதி வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்து அது கூடவே 6 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. பூண்டை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 15 இலை புதினா இலையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புதினா இலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை கழுவிட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே
3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்த சட்னி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஆனால் இது திறக்கும் போது அந்த அளவுக்கு நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடித்த பிறகு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நமக்கு கிரில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரில் இதை கம்பியை உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க. இறக்கி சேர்த்துட்டு நம்ம 4 மணி நேரம் மசாலா தேய்ச்சி வச்சுருந்தோம்ல சிக்கனு எந்த அளவுக்கு நல்லா மசாலா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், 2 பீஸ் வைக்கலான்னா அந்தளவுக்கு இடம் கிடையாது. இந்த மாதிரி இறக்கி சேர்த்துட்டு அடுப்பு மேலே எரியாமல் அடுப்பு கீழே அனல் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட தான் அந்த சிக்கன் நல்லா வெந்து வரணும். ஒரு சைடு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்க, ஒரு சைடு வெந்து வந்திருக்கு, இன்னொரு சைடும் திருப்பி சேர்த்துக்கோங்க. திருப்பி சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விடுங்க. இது திருப்பி ஒரு 3-4 தடவை திருப்பி மாற்ற வேக வச்சா தான் நல்லா வெந்து வரும். சிக்கனும் சாஃப்டாக வெந்து வரும். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வேகும்போது அது எண்ணெய் அடுப்பில் சுட்டும்போது அந்த அடுப்பு லைட்டாக எரியிற மாதிரியே இருக்கும். ஆனால் மேலே எதுவும் தெரியாமல் இருக்கும். அனல் மட்டும் நல்லா விழும். கருப்பாகாது சிக்கனு. அதனால தான் மேலே எண்ணெய் தேய்ச்சி கொடுக்க நீங்கள் கடையில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்மோக்கிங் புகையோட அதோட டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துட்டு இன்னொரு சைடு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு. என்கிட்ட இந்த கையில் பிடிக்கிற இது இருக்குது, ஆனால் பிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வரலவே. பெரிய பீஸாக இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு வரல. அதனால தான் நான் கையாலே திருப்பிக்கிறேன். இப்போ திருப்பி சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம திருப்பி சேர்த்தோம் பார்த்திங்களா, அந்த சைடில் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு சைடு வேக விடுங்க. இதே மாதிரி நீங்கள் திருப்பி இந்த சைடு ஒரு 15 நிமிஷம், இந்த சைடு 15 நிமிஷம், திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வேக வச்சா மட்டும்தான் இந்த சிக்கனு நல்லா வெந்து வரும். வேக விடுங்க. அடுப்பு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எரிஞ்ச மாதிரி எரியக்கூடாது. இந்த மாதிரியே அனல் விழணும். இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் மேலே சிக்கனில் நெருப்பு படக்கூடாது. அந்த அளவுக்கு மட்டும் பார்த்து வேக விடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைனா சட்டுன்னு சிக்கன் கரிஞ்சிரும். இப்போ வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா திருப்பி வேக வச்சு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வாசனை அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இது எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இருக்கிற இன்னும் ஒரு பீஸை இதே மாதிரி க்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கிரில் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது கூட போய் நம்ம ஏற்கனவே சட்னி ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிக்கனு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குத்தி பார்த்தா அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இறங்கினா அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த சட்னியோட இந்த சிக்கனை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் கிரில் சிக்கன் சாப்பிட்றதுக்கு கடைக்கு போகாமல் வீட்லேயே வாங்கி செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.